ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காளான் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா. ஒரு கடாயை வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, பல்லாரி தக்காளி ஒரு 2 பல்லாரி, அப்புறம் ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போட்டுட்டியும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் மசாலாத்தூள் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மசாலா, அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் 4-5 முந்திரி பருப்பு, அப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுருங்க. அப்புறம் திருப்பி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி, அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வேறு சைஸு இன்னும் போட்டுக்கலாம். நான் வந்து சோம்பு தான் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை, கொஞ்சம் கரம் மசாலா, ஏற்கனவே கரம் மசாலா சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வெட்டி வச்ச காளான் அது வந்து நல்லா கழுவி நல்லா புளிஞ்சிட்டு போடுங்க. அப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எப்படி செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.